ரீசன்ட் டேஸா என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி உங்க தலைக்குள்ளயும் இந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கா? இதுக்கான மெடிக்கல் கண்டிஷன் என்ன? இது ஒரு டிசீஸ் கண்டிஷனா இல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணுமாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் தீபன், ஹோமியோபதிக் பிசிஷியன். பொதுவா இந்த சாங்னு இல்ல எந்த சாங்கா இருந்தாலும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸுக்குள்ள லிரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவா ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டக் சாங் சிண்ட்ரோம்னு பேரு. இதை இயர்வாம்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி இன்வாலண்டரி மியூசிக்கல் இமேஜரின்னு இதை சொல்லுவாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா பிரெயின்ல உள்ள ரிவார்ட் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால பிரெயினோட ஆடிட்டரி கார்டெக்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கிற டைம்ல உங்களுக்கு எந்த சாங் பதியுதோ அந்த சாங் வந்து ரிப்பீட்டேட்டிவா கேட்டுட்டே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் அந்த சாங்கை நம்ம ஆஃப் பண்ணிட்டாலுமே அந்த சாங் நமக்கு கேட்டுட்டே இருக்கும். இது டிசீஸ் கண்டிஷனான்னு கேட்டா இல்ல, இது கம்ப்ளீட்டா நார்மலான ஒரு பினாமினா தான். இதுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சாங்னு இல்லை எந்த சாங்கா இருந்தாலும் நீங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி ஃபீல் கொடுக்குது, ஒரு பய உணர்வை கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்க கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அது நமக்கு ஓசிடியா நமக்கு தள்ளப்படுது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்கு நம்மளை கொண்டு செலுத்துது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்லையும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது.